நாம் வந்து ரெஃபர் பண்ணோம். என்ன ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ஆர்கானிக் மருந்து கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, வெட்டிசிலியம் லெக்கானி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம். வெட்டிசிலியம் லெக்கானி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது ரிசல்ட் தெரியல அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டோஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் கொடுத்தோம். 2 டோஸ் கொடுக்கும்போது அந்த த்ரிப்ஸ், அந்த பெயின் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ வந்து அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டார். ஸோ வந்து கெமிக்கல் எவ்வளோ கொடுத்து பார்த்தோம், எங்களுக்கு வந்து ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்கானிக்ஸை பயன்படுத்தி 2 டைம் ஸ்ப்ரே பண்ணதுனால பெயின் வந்து டோட்டலாகவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் வர எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரப்போது. பிரான்ச்சஸ் வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ கீழே வந்து கடல் பாசி உரமும், மேலே வந்து வெட்டிசிலியம் லெக்கானி பேஸ்லெஸ் துரிஞ்சோசிஸ் ரெண்டுமே சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணோம். அதை தோட்டம் பாருங்க. வெட்டிசிலியம் லெக்கானி கூட பேஸ்லெஸ் துரிஞ்சோசிஸ் கொடுத்து, அது கூட மீனமில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml ஸ்ப்ரே பண்ண சொன்னேன். ஸோ அப்படி தான் ஸ்ப்ரே பண்ணார். 200 லிட்டர் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணார். இப்போ பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்னா. இந்த மொக்கு பாருங்கள், இதை எடுத்தாலே வந்து பெயின் வந்து நிறைய இருக்கும். பட் இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு பெயின் கூட